எல்லா கட்சியும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் போட போறான். அதுதான் நான் ஒரு நேர்காணல சொல்லிக்கிறேன். அந்த ஜாதியை பார்க்காமல் வேட்பாளர் போட்ட ஒரே தலைவர், நான் காமராஜர் சொல்லுவேன் நம்பாதீங்க, எம்ஜிஆர் ஒரு ஆள் தான். எம்ஜிஆரை தவிர ஜாதி பார்க்காம வேட்பாளரை போட்ட ஆள், தன்னை மட்டுமே நம்பி வாக்காளன் என்னை முகத்துல முன்னால நிறுத்தி தான் ஓட்டு போடணும். ஆமாம், நீங்க திருநெல்வேலியில போயிட்டு ஜிஆர் எட்மண்ட் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலியில முழுக்க முழுக்க சைவ பிள்ளைமார், பிறகு முக்குலத்தோர், நாடார், இந்த 3 சமூகத்தை பார்த்து பார்த்தா இன்ன வரைக்கும் வேட்பாளரை போடுவாங்க. ஆனா இந்த 3 சமூகத்தும் இல்லாத மிகச்சிறுபான்மை அந்த மனிதன் நிக்க வச்சு வெற்றி பெற்றார். அவர் ஆரம் வீரப்பனை அங்க கொண்டு போய் நிக்க வச்சு அவர் வெற்றி பெற்றாரு. அப்போ நீங்க பாத்துங்க, ஆரம் வீரப்பன் வந்து என்ன பெரும்பான்மை சாதி சார்ந்தவரா? ஜாதியை பார்க்காம அது உடைச்ச ஒண்ணுக்காக ஒரு புரட்சி தலைவர் தான். ஆமா, உட்காருமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. தாழ்த்தப்பட்ட ஜாதி, உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேடு கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமைமா. தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான்.